நாம் செபிப்போம். எல்லா வல்லவரும் என்றென்றும் வாழ்த்து வருகிறவரும் இரக்கம் நிறைந்தவரும் ஆகிய அன்பின் நல்ல கடவுளே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, மகிழ்ச்சி நிறைந்த ஆசீர்வாதமான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என் ஆண்டவருடைய அன்பு கட்டளை ஏற்று உடைய பாதப்படியிலே வீற்றிருந்து ஜெபிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற எல்லா உள்ளங்களையும் ஆண்டவர் பேர் மேலாய் ஆசீர்வதி வாஞ்சிக்கிற தேவ மக்களை கூட்டி சேர்த்தருளாம். ஆண்டவரே, நீ நல்லவர், வல்லவர், தாம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். இந்த நாளிலும் நாங்களும் திரு சமூகத்தில் அமர்ந்து இறைவன் ஒரு வார காலமாக எங்களை காட்டி ஆபத்துக்கு விலக்கி காத்து கொண்டி பல தடைகள் எங்களுக்கு நேராக வந்ததுண்டு. எல்லாவற்றுக்கும் விலக்கிகளை காத்தனுடைய மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். மெய்யாகவே உடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை இடைகட்டி காத்தருளும் ஆண்டவரே. தாராளரை பொறுப்படுத்திக் கொள்ள உடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னி நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்தை கேட்கும் விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு செவிகொடும். மெய்யாகவே நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லவா, பல தேவைகளுக்காக மன்றாடும்படி உடைய பரிசுத்த சமூகத்துல கடந்து வந்திருக்கிறோம். நீர் எங்களுடைய ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. நாங்கள் இந்த ஆராதனை முடித்து செல்லுகிற போது வந்தது நல்லதென்ற அனுபவங்களோடு சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்டு கடந்து செல்ல, தேவ ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொண்டு பெற்றுக்கொண்ட மக்களாய் கடந்து செல்ல ஆண்டவர் அருள்தார். அதாவது பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, இந்த நேரத்துல நாம் கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே 73வது பாடலை நாம் எழுதுகிற பாடலை 73.
துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. இந்த நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே. பொய்யாத சீரோவே நீயும் மெய்யாகவே கை கூர்ந்து நேர்ந்து பொய்யாத சீரோவே. ஐயனே சொற்கொதி கையை கூப்பி துதி செய்வோமாயே மகிழ் கொள்ளும் மாயே நானும். ஐயனே சொற்கொதி கையை கூப்பி துதி செய்வோமாயே நாமும் தந்தானை துதிப்போமே. கண்ணார கழித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கழித்தாயே. எண்ணு கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னே சொன்ன மாறி போற்றிடுமே. எண்ணு கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னே சொன்ன மாறி போற்றிடுமே. தந்தானை துதிப்போமே. சுத்தாங்கத்து நற்சபையே உன்னை நோற்றாய் கொள்ளாமே அலைந்து தீர்ந்து. சுத்தாங்கத்து நற்சபையே சத்துரை துணை சத்தியாக்க தாங்கின் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வர சத்துரை துணை சத்தியாக்க தாங்கின் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரம் தந்தானை துதிப்போமே. புறம் தீர்ந்த சீயோனே உன்னை நோக்கி எடுத்து கரத்தில் புறம் தீர்ந்த சீயோனே ஆரங்கள் போட்டி அலங்கரித்து உன்னை அந்த மணவாட்டி காட்டினது என்னை. ஆரங்கள் போட்டி அலங்கரித்து உன்னை அந்த மணவாட்டி காட்டினது என்னை. தந்தானை துதிப்போமே. சிங்கார கன்னிமாரே ஓ அலங்கார கும்மி அடித்து படித்து. சிங்கார கன்னிமாரே வங்காதவோ மணவாழ யேசுதானை வாழ்த்தி வாழ்த்தி ஏத்தி பணிந்து. வங்காதவோ மணவாழ யேசுதானை வாழ்த்தி வாழ்த்தி ஏத்தி பணிந்து. தந்தானை துதிப்போமே. சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. நாம் யாவரும் இந்த வண்ணமாக நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே முதலாவது பக்கத்தில் இருக்கின்ற
பிரதான தேவ ஆராதனை முறையை நாம் பின்பற்றும் நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே பக்கம் ஒன்று. நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளால் அவனத்தை விளையாண்டே சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போமாறுவே. நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. என் நீதிகளை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகர் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுவாபத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீட்டுள்ளவராயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கியம் நடக்கினால் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலமுக எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்த உமது ஒரே பேரான குமாரன் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தது. உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி உண்மையும் உடைய சித்தத்தை நிறைவேறியான அறிவையும் உம்முடைய வசனத்திற்கு உண்மையான கீழ்ப்படுதலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதயங்களில் அதிகப்படுத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ள கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்துள்ளதாக வாக்கு தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளோம். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பாடல் புத்தகத்தை 104வது பக்கத்தில் இருக்கின்ற திருத்துவ பண்டிகை பிந்தின 13வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை நாம் இணைந்து பாடுவோம். 104வது பக்கம் 12வது திருத்துவ பண்டிகை பிந்தின 12வது ஞாயிறு. என்னை விடுவி தருளோ, எனக்கு சாயம் செய்ய என்னை அழிக்க தேடுகிறவர்கள் எனக்கு வரும் தீங்கிலும் பிரியம் கொள்ளுகிறவர்கள்
பூமியில் வந்திருக்கும் பிரார்த்தனை செய்வோமாக. சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள கடவுளே, விசுவாசமுள்ள உம்முடைய மக்கள் உண்மை முந்தோவான் உமக்கு ஊழியம் செய்கிறது உம்முடைய ஈவாகவே இருக்கிறது. தேவரே, வாக்கு தத்தம் செய்த பரம நன்மைகளே மறுமையில் நாங்கள் தவறாமல் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக இம்மையில் உமக்கு உண்மை உள்ள ஊழியம் செய்ய அனுகிரகம் செய்துள்ள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஏக கடவுளாய் இணைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். திருத்துவ பண்டிகைக்கு பின்ன 12வது ஞாயிற்றுக்கிழமையாகிய நாளிலும் படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட திருமறையின் வேத பகுதிகள் ஒவ்வொன்றையும் நாம் படிக்க கேட்போம். நாளுக்கு படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட திருமறையின் வேத பகுதி பழைய பாட்டு பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 6 முடியுள்ள ஏசாயா 51ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 6 முடியுள்ள வசிக்கும்படியாக ஒரு வேத பகுதி ஏசாயா புஸ்தகம் அதிகாரம் 51 வசனங்கள் 1 முதல் 6 வரை. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன்
ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் ஆவாந்தர வெளியிலே கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீர்த்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களில் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாய் இருக்கிறது. என் ரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் வயிற்றின் மேல் நம்பிக்கையாய் இருக்கும். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள். கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல ஒளிந்து போகும். பூமியின் வஸ்திரத்தை போல பலசாய் போகும். அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும். என் நீதி அற்றுப்போவதில்லை என்பது ஆமென். படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின்படி படித்தாயிற்று. அப்படின்னு நாளுக்கென்று படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட நிறுவ வாக்கியம் போதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதின கடிதம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 துவங்கி 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 8வது வசனம் முடிய. ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 துவங்கி 12ஆம் அதிகார வசனங்கள் 1 துவங்கி 8 முடியுள்ள போது நாம் படிக்கிறோம். ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனம் 33 முதல் 12ஆம் அதிகாரம் 1-8 வரை. கடவுளே, ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவற்றின் ஆழம் எவ்வளவு அதிகம்! அதன் நியாய தீர்ப்புகள் புத்திக்கு எட்டாதவைகள். அவன் வழியில் ஆராய்ச்சிக்கு எட்டாதவைகள். கர்த்தரின் மனதை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? தனக்கு பிரதிபலன் கிடைக்கும்படி முந்தி அவர்களுக்கு கொடுத்தவன் யார்? சகலமும் அவரால் அவர் மூலமாய் அவருக்கென்று இருக்கிறது. என்றைக்கும் அவன் அருகே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆகையால் சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் கடவுளுக்கு பிரியமான ஜீவ பலியாகவும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கடவுளின் இரக்கங்களை முன்னிட்டு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க ஆன்மீக ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கடவுளின் நன்மையும் பிரியமாய் உள்ள சித்தம் என்னவென்று பகுத்தறிவதற்கு ஏதாய் உங்கள் மனம் புதிதாயினால் மறுரூபமாக்குங்கள். ஆகவே எனக்கு அருளப்பட்ட கிருபையினால் நான் சொல்கிறேன், உங்களில் எவனாயினும் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணிக்கொள்ளாமல் அவனவனுக்கு கர்த்தர் பகிர்ந்த விசுவாசத்தின் அழிவே நிதானமாய் எண்ணிக்கொள்ள கலகம். எனில் ஒரு சரீரத்தில் நமக்கு அநேக அவயங்கள் உண்டு. எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இல்லை. அப்படியே அநேகராய் இருக்கிற நாம் கிறிஸ்துக்குள் ஒரே சரீரமும் ஒருவருக்கொருவர் அவயங்களும் நமக்கு அருளப்பட கிருபையின்படியே நாம் வெவ்வேறு வரங்களை உடையவாய் இருக்கப்படினா தீர்க்க தரிசன வார்த்தையை உடையவன் விசுவாச அளவுக்கு இசைய தீர்க்க தரிசனம் சொல்லக்கலவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறதிலும் புத்தி சொல்வதிலும் நிலைத்திருக்க கலவன். தர்மம் செய்கிறவன் கபலமில்லாமல் செய்ய கலவன். தலைமையாய் இருக்கிறவன் ஊக்கமாய் இருக்க கடவுள் இரக்கம் செய்கிறவன் முக மலர்ச்சியோடு செய்ய கடவன். படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட பழைய பாட்டின் போது படித்தாச்சு. யாரும் எழுந்து நின்று அல்லேலூயா புதி பாட்டை நாம் படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட நற்செய்தியின் பகுதி பரிசுத்த மத்தேயு என்பவருடைய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 துவங்கி 20 மத்தேயு 16ஆம் அதிகாரம்
வசனங்கள் 13 துவங்கி 20 முடியுள்ள பகுதி. ஆண்டவரே உமக்கு இன்று படிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 20 முடிய. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பரலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார் என்பதே ஆமென். படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட நற்செய்தியின் பகுதி படித்தாயிற்று. இந்த நாளுக்கென்று முறைமுறையாய் படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட சங்கீத பகுதியை நாம் யாவரும் முறையாக படிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 138 அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 138 அதிகாரம். என் முழு இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துவேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு வாக்குத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவுக்கு பலம் அளித்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தரின் மகிமை மேன்மை உள்ளதென்று அவர்கள் கர்த்தரின் வழிகளை பற்றி பாடுவார்கள். நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை விடுவிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்தை அடக்கும்படி உமது வலது கரத்தை நீட்டுவீர், உமது வலது கை என்னை ரட்சிக்கும். இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட அனைத்து திருமறை பகுதிகளும் படித்தாயிற்று. திருமறை பகுதிகளை படிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசம், அவருடைய ஒரே குமாரன் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசம். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உபவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பந்திபிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து உயிர்த்தெழுந்தார். மரித்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தில் வைத்தார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரை மருத்துவரை நியாயத்திற்கு வரும். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபை பரிசுத்த ஐக்கியம் பாவ மன்னிப்பு சரீரத்தில் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் மீண்டுமாக கடவுளை மகிமைப்படுத்தும்படியா நம்முடைய பாடல் புஸ்தகத்துல 103வது பாடல் 103.
பிதாவாகிய கடவுளிடமும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். சிறிது நேரம் தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்ட திருவசன பகுதி நாம் முன்பு படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி. பரிசுத்த மத்தேயு என்ற ஒரு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 துவங்கி 20 முடிய உள்ள பகுதி. மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 துவங்கி 20 முடிய பகுதிகளில் நாம் இப்படி படிக்கிறோம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளுக்கு வந்தபோது மனுஷகுமாரனை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்று தம் சீஷரிடம் கேட்க, அவர்கள் சிலர் யோவான் ஸ்நானகன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்றார். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து அப்பொழுது அவர் என்னை யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று கேட்க, சீமோன் பேதுரு, நீர் ஜீவனுள்ள கடவுளின் குமாரனாகிய கிறிஸ்து என்றார். நாம் தலைகளை தாண்டி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தேவனின் வெளிச்சம்
என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்காரனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன், என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்காரனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன், தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார். தாயும் தந்தையும் என்னை தள்ளிவிட்டாரோ அன்பர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார். அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், கண்மலை மேலெற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்காரனானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். கிருபை நிறைந்தவர்களே, ஜீவனின் அதிபதியாக இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே அமர்ந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே, நீர் சொல்ல நாங்கள் கேட்கவும் உடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிறோம். அடியானை மறைத்து நீர் வெளிப்படும். கேட்கிற உள்ளங்களில் உடைய தெய்வீக பிரசன்னத்தினால் நிறைத்தருளும் என்று பவுலப்போஸ்தலன் ஆண்டவருடைய வார்த்தையை பேசின போது லீதியாவுடைய உள்ளம் திறக்கப்பட்டது என்று வேதத்துல படிக்கிறோம். உடைய உள்ளங்களை திறந்தெல்லாம் ஆவியானவர் பேசும். மீதாவுடைய திருவசனங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்தார். அடியானை மறைத்து வெளிப்படும். கேட்கிற உள்ளங்களில உடைய தெய்வீக பிரசன்னத்தினால் நிறைக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்குள் நம்முடைய வாழ்வில் பொதுவாக இடத்தில் இருக்கிறவர்கள் வாழ்க்கைனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்மை சிந்தித்து பார்க்க, நான் இயேசுவை இரட்சகராக என்னுடைய வாழ்வில் எல்லாருக்கும் எல்லாமாக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாட்களை திரும்பி பார்க்கிறேன். நான் ஜெபிக்கிறேன், திருவசனங்களை படிக்கிறேன், பாடுகிறேன், எல்லாவற்றையும் செய்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில இயேசு யாராக இந்த இயேசு கேட்ட கேள்வி அந்த பேதுருவை பார்த்து சீஷர்களை பார்த்து கேட்டார், என்னை யாரென்று சொல்லு. அப்ப நாம் இன்று இயேசுவை யாரென்று சொல்லி இறை சமூகத்துல வந்திருக்கிறோம். யாரென்று சொல்லி இறை சமூகத்தை விட்டு செல்ல ஆயத்தமாக. அப்ப இயேசு என்னுடைய வாழ்க்கையில யார் என்பதை இந்த நாட்களில நம்முடைய உள்ளங்களில எண்ணங்களில நாம் இயேசுவை நினைத்தருள்ள ஆண்டவர் இந்த வேலையை நமக்கு தந்திருக்கிறார். பொதுவாக ஒரு நிகழ்வு, ஒரு அம்மா ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துல அமர்ந்திருக்கிறார். 2 நாள் கன்வென்ஷன் முடிந்தது. 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை கன்வென்ஷன் நடக்கிறது. அதிலே பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த அம்மா பிரசங்கித்துக் கொண்டு இருக்கின்ற போது இந்த அம்மா 3 நாள் முன்ன போயிருந்து பிரசங்கத்தை அப்படியே கேட்டுக் கொண்டிருந்தார். பிரசங்கம் பண்ணுகிற அந்த போதகருக்கும் அந்த அம்மா மேல அதிக பிரியம். ஏன்னா அவ்வளவு ஆர்வத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார். திடீரென்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது சொல்லுகிறார், கடவுளை இயேசுவை குறித்து பிரசங்கிக்கின்றார். இயேசுவை குறித்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். சொல்லிக் கொண்டு இருக்கிற போது கடைசியில இயேசு சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி ஒரு வார்த்தையை அங்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். இவரும் என்ன சொல்கிறார், இதோ வருகிறேன், இதோ வருகிறேன், இதோ வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். திடீரென்று சொல்லிக் கொண்டிருந்த போது கீழே விழுந்தது யாருக்கு மேல விழுந்தார்? அந்த அம்மாவுக்கு மேல விழுந்தார். இந்த அம்மா சொன்னாங்க, உன் மேல எந்த தப்பு இல்லையா, என் மேலதான் தப்பு. நீ சொல்லிட்டே இருக்க, இதோ வருகிறேன், இதோ வருகிறேன்,
இதோ வருகிற நீ சொல்லிட்டு தான் இருந்த, நான் கவனமா இருந்திருக்கணும். ஆனா நீ முகம் மேல இருந்த தப்பும் இன்றைய சூழ்நிலையில நம்முடைய வாழ்வில் நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற போது நான் எதை என்னுடைய உள்ளத்துல உணர்ந்து கொள்ளுகிறேன், என் உள்ளத்துல நான் எதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்பதை நாம் சிந்திக்கும்படி அழைக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில நான் இயேசுவை எப்படி அறிந்திருக்கிறேன்? சில நேரங்கள்ல நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன், வாழ்க்கை விசுவாசம் இருக்கு. சில காரியங்களை எல்லாம் செய்ய முடியும், நம்பிக்கையோடு செய்யும். காரணம் என்ன? கடவுளினுடைய விசுவாசம். பொதுவாக நம்முடைய உலக வரலாற்று முதல்ல நிலாவில் கால் வைத்தது யார்? எல்லாருக்கும் தெரியும். முதலில் நிலாவில் கால் வைத்தது யார்? நீல் ஆம்ஸ்ட்ராங்கு தான் நம்ம எல்லாரும் படிப்போம். அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. முதல்ல நம்ம அறிந்து கொள்ள, இன்று வரை நம்ம படித்திருப்பது என்னன்னு சொன்னா, நிலாவில் முதல்ல கால் அவர் தான். ஆனா அவருக்கு அந்த வாய்ப்பு முதலில் கொடுக்கப்படவில்லை. 3 பேர் நிலாவுக்கு சென்றார்கள். அந்த விண்கலத்துல 3 பேர் சென்றார்கள். 3 பேரும் அந்த நிலாவில் சென்று எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பயிற்சி பெற்றார்கள். அதுல முதல் வாய்ப்பு மைக்கேல் டோலிக் என்கிற ஒருவருக்கு தான் கொடுக்கப்பட்டது. நிலாவில் விண்கலம் சென்றது. இங்க கட்டுப்பாட்டு அறையிலிருந்து சொல்லப்படுகிறது, மைக்கேல் டோலிக் கமான் 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 என்று சொல்லப்படுகிறது. இவருக்கு மனசுக்குள்ள ஒரு பயம். நம்ம இப்ப இறங்குனா கால் வச்சா நம்ம பாட்டு முடி, அவ்வளவு பிராக்டிஸோட சொல்லுகிறார். அங்கிருந்து வார்த்தை கமான் கமான் மைக்கேல் கமான் கமான் என்று சொல்லப்படுகிறது. இவர் என்ன செய்கிறார்? ஒரு மனசுக்குள்ள பயம். அடுத்த நிலையில அடுத்த வாய்ப்பு நீல் ஆம்ஸ்ட்ராங் கொடுக்கப்படும். நீல் ஆம்ஸ்ட்ராங் என்ன செய்யறார்? கையில பைபிளை பிடித்தார். கையில பைபிளை எடுத்தா முதல்ல காரணம் அவர் மனசுக்குள்ள நினைச்சார், செத்தாலும் வரலாற்றில் இடம் பிடிப்பார். அவருடைய மனசுக்குள் செத்தாலும் வரலாற்றில் இடம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி அது விசுவாசம். பைபிள் அப்படியே கைவிட்டார். வாழ்வானாலும் சாவானாலும் இறைவனோடு என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இல்லாத வாய்ப்புகள் நம்முடைய காலங்களில் வாய்ப்புகள் நமக்கு தரப்பட ஆண்டவரோடு கூட வாழ, ஆண்டவரோடு கூட நடக்க, விசுவாசத்துல பலம் உள்ள வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் நாம் அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துவோம்? சில நேரங்களில் நான் பயன்படுத்தவில்லை, வேறொருவர் பயன்படுத்த. நான் பயன்படுத்தவில்லை, எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை நான் பயன்படுத்தவில்லை, வேறொருவர் பயன்படுத்துகிறார். அவர் இறையரசின் சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இன்று காண்கிறவர்களாக இருக்கிறோம். பொதுவாக பாருங்கள், இயேசு இப்போது வருகிறார். பிலிப்பு செசரியா அந்த பகுதியில் வருகிறார். ஏனென்றால் ஆண்டவர் அநேக மக்கள் நாம் பகுதியில நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000க்கும் அதிகமானவரை போஷித்தார். அடுத்தது 4 அப்பம் 7 சில மீன்களை கொண்டு 4000க்கும் அதிகமானவரை அவர் போஷித்தார். அடுத்தது கானானிய ஸ்திரீக்கு விடுதலை கொடுக்கிறார். இப்படி இயேசு வருகின்ற வழிகளில் எல்லாம் பல அற்புதங்களை அதிசயங்களை நடப்பிக்கின்றவராய் கடந்து வருகின்ற போது ஜனங்களின் மத்தியில இயேசு கிறிஸ்துவை குறித்ததான பல செய்திகள் இயேசுடைய காதுக்கு வந்தது. என்றால் சிலர் சொல்லுகிறார்கள், இவர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர். சிலர் சொல்லுகிறார் எலியாவாக இருக்கலாமோ. சிலர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் மக்களிடத்துல கர்த்தருடைய பெரிதும் நாள் வருவதற்கு முன்பாக நான் உங்களிடத்துல எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன் என்று சொல்லி கடவுள் வாக்குரைத்திருந்தார். அந்த எலியா தீர்க்கதரிசியோ என்று சொல்லி எல்லாரும் அவரோடு எலியா தீர்க்கதரிசி உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்ப எலியா வருவார். அடுத்ததாக சிலர் சொல்லுகிறார்கள், இந்த யோவான் ஸ்நானகனாக காரணம் ஏரோது தலை வெட்டி கொண்ட இந்த யோவான் ஸ்நானகனாக கூட இருக்கிறார். அப்படி என்று சொல்லி பலர் இயேசுவை குறித்து பல நிலைகளில் சிந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த தருணத்துல அங்க சொல்லுகிறார் இயேசு நம்முடைய சீஷர்கள், ஏன்னா இயேசுவோடு கூட இந்த சீஷர்கள் அழைத்து இயேசு கேட்கிறார், என்னை மனுஷகுமாரனை ஜனங்கள் யார் என்று சொல்லுங்க, என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுங்க. அப்போ அந்த இடத்துல பேதுரு என்ன சொல்றார், நீ ஜீவனுள்ள கடவுளின் குமாரனாகிய கிறிஸ்து. அருமை அங்கு சொல்லுகின்றார், நீ ஜீவனுள்ள கடவுளின் குமாரனாகிய கிறிஸ்து. இது அதை கேட்கிற இடம் ஒரு சிறப்பு வாய்ந்தது. ஏனென்றால் இயேசு மனுஷகுமார் மானிட மகன் என்று சொல்லப்படும்.
இந்த மனுஷகுமாரன் என்கிற வார்த்தை திருமறையில பல இடங்களில் சொல்லப்படுகிற படிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிப்பதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் இருக்கிறேன். அவன் எம்மாத்திரம். மனுஷகுமாரன் என்று சொல்வது மானிட மகன் என்று சொல்வது மனித அவதாரம் எடுக்கிற ஒருவரை குறித்து சொல்லப்படுகிறது. நியாயாதிபதி காலத்தில் வருகிறது. இனி தீர்க்கதரிசியுடைய காலத்தில் பொதுவாக கடவுள் ஆமோஸ் தீர்க்கதரிசி குறித்து ஆமோஸுக்கு சில வெளிப்பாடுகளை கொடுப்பாங்க. ஆமோஸ் புத்தகத்தை படித்து வந்தாங்க. சில வெளிப்பாடுகளை கொடுக்கிற போது சொல்வார், மனுஷகுமாரனே நீ காண்கிறது கடவுள் ஆமோஸுக்கு மனுஷகுமாரனே நீ காண்கிறது பல தரிசனங்கள் இஸ்ரவேல் மக்களை குறித்ததாக அவர்கள் அழிவுக்குரியதான சில தரிசனங்களை கடவுள் கொடுத்தார். அப்ப மனுஷகுமாரனே என்று சொல்லி அழைக்கிற அந்த வார்த்தை அதே போல வெளிப்படுத்தப்படுகிற ஒரு தானியலுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது மனுஷகுமாரனுடைய வருகை குறித்து. இப்படி மனுஷகுமாரன் என்கிற வார்த்தை இஸ்ரவேலுக்குள் யூத ஜனங்களுக்குள் வளர்க்கப்பட்ட ஒரு வார்த்தையா இருந்தது. அந்த வார்த்தை கேட்கிறார். ஏன் கேட்கிறார்? எந்த இடத்துல பொதுவா பிலிப்பு செசரி. இந்த பிலிப்பு செசரியாங்கிறதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி. இந்த பிலிப்பு என்கிற பகுதி வந்து இந்த கிரேட் அலெக்சாண்டர், நம்ம எல்லாம் வரலாற்று கிரேட் அலெக்சாண்டர் பற்றி வரலாற்று படிக்கும். இந்த அலெக்சாண்டருடைய தகப்பனுடைய பேர் பிலிப்பு. இவருடைய பேர்ல உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் பிலிப்பி நகரம் என்பது இந்த அலெக்சாண்டருடைய தகப்பன் அவரை அந்த ஜனங்க கடவுளாக வழிபட்டார். பிலிப்புவை கடவுளை போல அவர்கள் வழிபட்டுக் கொண்டிருந்த ஒரு இடம். இரண்டாவது செசரியா சீசர். நம்ம வரலாறு ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர். இந்த சீசரை கடவுளாக வழிபட்டுக் கொண்டிருந்த. அப்போ இந்த மனிதர்களை கடவுளாக வழிபட்டுக் கொண்டிருந்த இடத்துல நின்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய சீசர்களை பார்த்து கேட்கிறார், மனுஷகுமாரனை ஜனங்கள் என்ன சொல்றார்? நானும் மனிதனும் கடவுளும் இணைந்த பண்புடைய மானிட மகனாக இந்த உலகத்தில் இருக்கிற இயேசுவாகிய என்னை, இந்த மெசியாவாகிய என்னை இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க? இங்க ஒரு புறத்துல மக்கள் அற்புதங்களின் மத்தியில் இயேசுவை பல்வேறாக நிறைந்த தருணங்கள். இனி இயேசுவின் அற்புதங்கள் அதிசயங்களின் நிமித்தமாய் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தவர்களும் அதை பார்த்தவர்களும் இயேசுவை எலியாவாக, எரேமியாவாக, யோவான் ஸ்நானகனாக, தீர்க்கதரிசிகளில் ஒருவராக பார்த்தனர். இந்த பிலிப்பு செசரியா பகுதியிலே மனிதர்களை கடவுளாக வழிபடுகிற ஜனம் வாழ்கின்ற அந்த பகுதியில் இயேசு நிற்கின்றார். என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அதிரடியான ஒரு பதிலை யார் கொடுக்கிறது? பேதுரு கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? நீ ஜீவனுள்ள கடவுளின் குமாரனாகிய கிறிஸ்து. நீர் யார்? நான் யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். இப்படி ஜனங்கள் சொல்லுகிறார். அப்ப நீங்க என்ன சொல்லுங்க? ஏனென்றால் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட வசிக்கிறேன், உங்களோடு கூட சாப்பிடுகிறேன், என்னுடைய நான் செய்கிற அற்புதங்களை அதிசயங்களை நீங்க பார்க்கிறீங்க. இப்படிப்பட்ட தருணத்துல நீங்கள் என்று சொன்ன. அப்போது நான் பேதுரு சொன்னான், நீர் ஜீவனுள்ள கடவுளின் குமாரனாகிய கிறிஸ்து என்று சாட்சி. இயேசு சொன்னார், இது உனக்கு மாம்சமோ ரத்தமோ வெளிப்படுத்தவில்லை. யார் வெளிப்படுத்தினது? கர்த்தாவான கடவுள் இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இப்போ இயேசு யார்? ஜீவனுள்ள கடவுளின் குமாரனாகிய கிறிஸ்துவாயிருக்கிறார். இந்த நம்முடைய வாழ்க்கையில என்னுடைய துன்பத்தின் மத்தியில் நான் நடக்கிற தருணத்துல என் வாழ்வில் இயேசு யாராக இருக்கிறார்? என்னுடைய பாடுகள் நிறைந்த வேளையில, தனிமைப்பட்ட தருணத்துல, உலகம் என்னை பார்த்து சிரிக்கிற தருணத்துல என் வாழ்வில் இயேசு யாராக இருந்தார்? சிந்தித்துப்பார். அதே போல என்னுடைய வாழ்க்கையில நான் துயரத்திலே நடக்கிறேன், பாடுகளில நடக்கிறேன், கண்ணீர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்வில் இயேசு யாராக இருக்கிறார்? அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செல்வத்தை தந்திருக்கிறார், வாழ்வை தந்திருக்கிறார், மகிழ்ச்சி அளித்திருக்கிறார். இந்த இடத்தில் இயேசு என்னுடைய வாழ்வில் யாரா இருக்கிறார்? நம்மை நாமே சிந்தித்து பார்க்கும்படி கடவுள் விரும்புகிறார். அப்போ என் வாழ்வில் இயேசு யாராக இருக்கிறார்?
நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கிற போது இயேசு நம்முடைய வாழ்விலே நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிற போது அவரே நம்முடைய வாழ்வில் வாழ்வாக இருக்கிறார். அதைத்தான் நம்ம இந்த பழைய பாட்டின் பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை யாராவது படிக்கலாம். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 1. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி. சரி, 51 56 சொல்லி நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பாருங்கள். தொடர்ந்து படித்து பாழான இடங்களிலே குடியேற்றி விட்டார். பாழான ஸ்தலங்களிலே வாழ்வுகள் தொடர்ந்து வருகின்ற கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்க்கிறவர்களாய் காணப்படும். உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகள் கரடு முரடான மேடு பள்ளங்கள் நிறந்தவைகள். என்னுடைய வாழ்க்கையின் ஒரு புறம் அனைத்திற்கு இன்று இருக்கிற நிலையத்திற்கு பின்னாடி நான் முன்னாடி வந்ததில்லை. நான் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறது தெரியாது. ஆனால் கடவுள் என் மீது அன்பு வைத்து அவருடைய இரக்கம் என் மீது கிடைத்து பாராட்டி என்னை அவருடைய கிருபையினால் நித்தம் நடத்தி இந்த நிலையில் கொண்டு வந்திருக்கிறார். நான் இந்த இடத்திலிருந்து திரும்பி வந்த பாதைகளை, நான் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிற போது கடவுளுடைய நீதியும் கடவுளுடைய ரட்சிப்பும் வாழ்க்கையில எப்படி வெளிப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க கடவுள் கிருபை தருகிறார். ஒருவனாயிருந்த ஆபிரகாம் ஒருவனாயிருந்தான். அப்படிப்பட்ட ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல கடந்து வந்த பாதைகளிலே கையிட்டு செய்த காரியங்களிலே ஞானத்தையும் கிருபையும் தந்து ஆண்டவர் நம்மை இவ்வளவு அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். திரும்பி பாருங்கள். அந்த இறைவன் என் வாழ்வில் எப்படி இருக்கிறார் யோசித்து பாருங்கள். நான் நோக்கி பார்க்கிற போதெல்லாம் அவர் எனக்கு தந்த வாழ்வுகளும் அவர் எனக்கு தந்த கிருபைகளும் அவர் எனக்கு தந்த இரக்கமோ என்னுடைய வாழ்விலே மேலாய் நிற்கிறது. அதே போல அடுத்த ஒரு நிலையில நான் பார்க்கிற போது இந்த கடவுள் இந்த இறைவன் என்னுடைய வாழ்க்கையில யாராக இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிற போது என்னுடைய வாழ்க்கையில பல திறமைகளை தந்திருக்கிறார். அதைத்தான் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், கடவுளுடைய ஞானம், ஐஸ்வர்யம், அறிவு நம்ம படிக்க கேட்ட நிறுவ வாக்கிய போதி ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனம் 33 துவங்கி 12ஆம் அதிகாரம் 8வது வசனம் நம்ம படித்து பார்க்க பவுலப்போஸ்தலன் கடவுள் ஞானம் என்று சொல்கிற போது அதற்கு ஒரு எண்டு இல்லை. பாருங்கள், அந்த வசனத்தை 33ஆம் வசனத்தை ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பாருங்கள். கடவுளுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருப்பார்கள். கடவுளுடைய அந்த எண்டு, அந்த அதுல எண்டு சில இடத்துல ஆம் என்று வரும், சில இடத்துல ஆமாம் என்று சொல்வார். அதற்கு எண்டு இங்கு பவுலப்போஸ்தலன் பயன்படுத்துகின்ற என்று சொல்லுகிறார் கடவுளுடைய ஞானம். அப்போ ஒரு கடவுளுடைய ஞானம் என்று சொல்வது எண்ட்லெஸ், அதற்கு ஒரு முடிவு என்பது. அப்படி கடவுளுடைய ஞானத்தை ஒரு மனிதனால் புரிந்து கொள்ளுங்க. அதைத்தான் போன வாரம் ஞானத்துல சிந்தித்தோம். யோபு கடவுளிடத்துல கேள்வி கேட்பான். கடவுள் யோபிடத்துல சொல்லுவார். யோபு 38ஆம் அதிகாரத்துல பார்க்கிற சொல்லுவார், நான் பூமிக்கு அஸ்திவாரம் போடுறது எங்க இருக்கு,
நீ பதில் சொல். இப்ப நீ சொல். நீ பல கேள்விகளை கேட்கிறாய். உன் அறிவுக்கு ஒத்த கேள்வி. இந்த பூமிக்கு நான் அளவு குறிப்பேன் நீ எங்கிருந்தாய், நீ சொல் என்று கடைசியில கடவுளுடைய கேள்விக்கு மனிதனுக்கு பதில் இல்லை, சரண்டராய். ஆகவே அந்த வசனத்துல சொல்ல கடவுள் சொல்ல படிக்கலாம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 வசனம். யாராவது ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளில் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிறோம், வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிறோம், என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிறோம், என் நினைவுகளும் உயர்ந்தவை. பொதுவாக இந்த அநேக நேரங்களில் மனித வாழ்க்கை மனிதன் கடவுளை தன்னுடைய அறிவுக்கும் தன்னுடைய ஞானத்திற்கும் தன்னுடைய செல்வத்துக்கும் உள்ளடக்க கடவுளை மனிதன் நினைக்கிறார். ஆனா கடவுள் சொல்லுகிறார், உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழி என் வழி இல்லை. எப்படி பூமிக்கு வானம் உயர்ந்திருக்கு அதே போல இந்த நினைவுகளும் எந்த வழிகளும் உயர்ந்தவை, உன் அறிவுக்கு எட்டாதவைகளாய். கடவுளை நான் எப்படி அதைத்தான் கடவுளின் ஞானம், ஐஸ்வர்யம், அறிவு என்பவைகளின் ஆழம் ஆராய்ந்து முடியாதது எவ்வளவு என்று சொல்லி பாருங்கள். நான் அதை எப்படி உணர்ந்து கொள்ள பொதுவாக இதை நாம் பெரிதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிகழ்வு நடைபெற்ற தியான பகுதியோடு ஒப்பிட்டு ஒரு நிகழ்வை சொல்லுவோம். கடவுள் அந்த நேரத்தை கடைசி நம்ம படிக்கிற போது அவளுக்கு திருச்சபை உன் பெயர்ல நான் என்னை திருச்சபையை கட்டி, நீ பரலோகத்தில் எவைகளை கட்டவோ புலோகத்துல கட்டமைக்கும், பரலோகத்தில் எவைகளை நீ கட்டுவியோ அவை பரலோகத்தில் கட்டப்பட்ட ஆண்டவர் சொல்லுங்க. அப்போ பேதருக்கு திருச்சபை தலைவர் என்கிற ஒரு உரிமையை கடவுள் கொடுக்கிறார், இறைவன் கொடுக்கிறார். அந்த இடத்துல நம்ம திருச்சபை நம்முடைய திருச்சபை வரலாற்றை எடுத்து பார்த்தா முதல் பேர் போப் யாரு? பேதுரு. அடுத்தது யாக்கோபு. அப்படி வருது. அந்த பேதரிடத்துல கடவுள் கொடுக்கிறார். அந்த திருச்சபையை கட்டுவோம், திருச்சபையை நிறுவுவோம், திருச்சபையை நிறுவுவோம் அதிகாரத்தை யாருக்கு கடவுள் கொடுக்கிறார்? பேதரிடத்துல கொடுக்கிறார். பேதுருவை குறித்து நம்ம படிப்போம் என்று சொன்னா அவன் பேதுரு அவ்வளவு திறமைசாலியா என்று எடுத்துக்கொண்டோமானால் ஒரு திறமைசாலியை பார்த்தால் கடவுள் கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தா அதை யாரும் கொடுத்துக்கலாம்? இயேசு குழுல திறமைசாலி என்று சொல்லுவது யாருன்னா யூதாஸ். அவன் படித்தவன். இயேசுடைய குழுவில் அவன் யாரா இருக்கிறான்? பொருளாளராக இருக்கிறான். ஆனா கடவுள் யாருக்கு கொடுக்கிறார்? அவன் பெரிய திறமையாளன் அல்ல, ஆனால் பேதுரு குழு. சரி, பெரிய ஒரு தைரியசாலி என்று வைத்துக் கொள்ளும். இயேசுவை ஒருவன் தோட்டத்துல அவன் கை மேல தோள் மேல கை போட்டு ஒருவன் பிடிக்கும். உடனே நினைச்ச அறிவாளர் வெட்டி இயேசுல வாழ போடுன்னு போட்ட பிறகு இயேசுவை கைது செய்து கொண்டு செல்லுகிற போது இவன் என்ன செய்தான்? ஒழித்து நடக்கும். அப்ப அவன் தைரியசாலி என்றும் தைரியசாலிக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னா அங்கு ஒரு கானானியனாகிய சீமோன் என்கிற ஒருவன் இருந்தான். அவன் தைரியசாலி என்று அவன் ரோமர்களை எதிர்த்து போராடி கொண்டே இருந்தவன். அப்படிப்பட்ட கானானியனாகிய சீமோனிடத்தில் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் அந்த இதையும் விரும்பவில்லை. அடுத்ததாக பாருங்க, இப்போ திறமைசாலியான சரி படித்தவன் என்று சொன்னா அதிலும் இவன் இல்லை, திறமைசாலியும் இல்லை பாருங்க. ஆனா கடைசியில பாருங்க, என் ஜனத்தை நீ போஷிக்கிறேன் கடவுள் அந்த அதிகாரத்தை நினைச்சா இதெல்லாம் முடியாது. இயேசு வார மாதிரி இல்லை, அவர் மறித்து போனான். நம்ம எல்லாம் மீன் பிடிக்க போறோம்னு சொல்லி எல்லாவற்றையும் விட்டு மீன் பிடிக்க சென்றான். இயேசு அந்த கடற்கரையில் அவனை சந்திக்கிறார். பாருங்கள், சந்திக்கின்ற போது என் ஆடுகளை போஷிப்பாயா என்று ஆண்டவர் ஒரு தரம் அல்ல 3 தரம் கேட்டார். அல்லது அப்படி பாதத்துல விழுந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள. அப்படியான அவன் பலசாலியும் அல்ல, திறமைசாலியும் அல்ல, ஒரு வீரனும் அல்ல. ஆண்டோடைய தெரிந்தெடுப்பு என்பது எப்படி இருக்கிறது என்று பார்க்க. அதைத்தான் அவ்வளவு போஸ்ட் சொன்ன அநேக நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அரசு பணி என்று சொல்லுகிற போது எல்லாருக்கும் நமக்கு டெஸ்ட் இருக்கும், நேர்முக தேர்வு இருக்கும். பல தேர்வுகளை கடந்துதான் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளப்படுகிறான். ஆண்டவருடைய திருப்பணிகளை ஊழியம் என்பது கடவுள் யாரை தெரிந்தெடுக்கிறார் என்ற ஒரு பவுலை போல ஒரு வீரன் இல்லை.
பவுலப்போஸ்தலனை போல ஒரு வீரன் அல்ல. அந்த பவுலை கூட ஆலயத்தை கட்டவும் காக்கவும் செய்தார். இறை சித்தம் என்பது நம்முடைய அறிவுக்கு அதைத்தான் பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்றார். கடவுளுடைய ஞானம், ஐஸ்வர்யம், அறிவு என்று. அப்ப கடவுளுடைய சித்தத்தை நான் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? மாம்சத்தினால் முடியும். நம்முடைய தீர்வு எல்லாம் மாம்சத்தை வைத்துதான் நாம் பார்த்துக்கலாம். எவன் என்ன செய்வான் என்றுதான் கேட்போம். ஆனால் கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய ஆழத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் மனம் புதிதாக. அதைத்தான் பவுலப்போஸ்தலன் ரோம திருச்சபைக்கு சொல்லுகிற போது படிக்கலாம். நாம் படிக்கின்ற வேதத்தை ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுதலினாலே மனதுல ஒன்று இருக்கு. அது யாருக்கும் தெரியாது. மனதுல என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. நம்மளை காணும் போது நிறைய இடத்துல சொல்லுவேன். எங்களுக்கு படிப்புக்கு ஒரு ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவாங்க. நான் குட்டேரி ஸ்கூல்ல, நம்முடைய முதல் ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். எங்களுக்கு 11ஆம் 12ஆம் எக்கனாமிக்ஸ் ஒரு ஆசிரியர் போயிட்டு அவர் என்ன சொல்லுவார்? ஸ்கூலுக்கு வருவார். ஏன்னா மத்தியான வீட்டுக்கு பக்கத்துல வீடு. இவரை கண்டவுடன் எல்லாரும் ஒரு வணக்கம் கொடுக்கும். ஏன்னா அவரை கண்ட எல்லாருக்கும் அந்த ஸ்கூல்ல அவர் பார்த்தாலே வருவார். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர். அவர் தூரண்டு வாராரு. அவரை பார்த்தாலே எல்லாரும் அண்ணா வாரம் அப்படின்னு சொல்லி ஒரு பாசையில அவர் வீச வச்சிருக்க மாட்டாங்க. குறிச்ச கோடி வருது எல்லாரும் என்ன செய்வோம்? அங்கங்க ஓடி விடும். சப்போஸ் எத்து குத்த மாட்டிடும். அவருக்கு அவ்வளவு பயம். எத்து குத்த மாட்டிடும். மாட்டினோட எனக்கு எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சார். அவர் ஒரு வணக்கம் தந்துட்டு சொல்லுவார். கிளாஸ்ல வருவார், பாடம் எடுக்க வருவார். அந்த முதல் நாள் கிளாஸ்ல வந்து ஒரு ஆசிரியர் நம்மை அறிமுகப்படுத்த நம்ம அறிமுகம். அவர் வருகின்ற முதல் நாள் ஒரு கொடிக்காரகம் உங்களுக்கு தெரியும். தாரகம் ஒரு கம்பம், அது வலிமையான ஒரு கம்பம். அவர் என்ன சொல்வாருன்னா, அந்த கம்பை கொண்டு எல்லாருக்கும் ஆண்கள்டையும் பெண்கள்டையும் வருஷப்படி அந்த கம்பை தடவி பார்த்து அந்த கம்பை அவர் எப்படி அடுத்தது அந்த தடவி பார்த்துட்டு இதுல அடிபடாத ஒழுங்கா பாடம் படிச்சு ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தாவா அல்லாட்டா அடிபட்டு சென்று சொல்லுவார். இவரை கட்டலாம் இங்க நிக்கிறோம் இப்படி வார்த்தையார் சொல்லும் போது இதுதான் அவருடைய அடுத்தது அந்த கொடிக்கார கம்பை எப்படி ஆயத்தம் பண்ணலைன்னு சொல்லுவார். அந்த அவருக்கு அந்த ஏரியாவுக்கு எல்லாம் தெரியும். அந்த கம்பு எங்க கிடைக்குது, அந்த இடத்துல ஒரு பையன், அந்த பையனை எழுப்புவார். அந்த இடத்த சொல்லுவாங்க எழுப்புவார். நீ இந்த இடத்துல போ, உன் வீட்டு பக்கத்துல இந்த இடத்துல இந்த கொடிக்கார கொடி காரை அந்த கம்பெனி வெட்டணும். வெட்டி அது என்ன அந்த தோலை உரிச்சு என்னச்சுன்னா கொஞ்சம் தேங்காய் தடவும், கொஞ்சம் தேங்காய் தடவிட்டு அந்த கையில கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுக்கும். மஞ்சள் பொடி எடுத்து தேங்காயை தடவிட்டு மஞ்சள் பொடி எடுத்து அந்த கம்புல ராவி ஒரு வாரம் வெயில போட்டுட்டு நீ கொண்டு ஒரு கம்பை ஒரு வாரத்துக்கு ஆசிரியர் சொல்லி மாணவர்களுக்கு சொல்லி ஒரு கம்பை எப்படி ஆயத்தம் இதே போல ஆயத்தம் அவருக்கு குறைந்த ஒரு 10-15 எல்லா வருஷமும் எல்லாரும் ஒவ்வொரு கம்பு ரெடி பண்ணி கொடுக்கும். 11 பாடம் எடுப்பாரு, 10க்கு பாடம் எடுப்பாரு, 12க்கு பாடம் எடுப்பாரு. எல்லா கிளாஸ் வரும்போது அவர் புக்கு மேல ஒரு கம்பு இவ்வளவு நீளம் ஒரு கம்பு இருக்கும். இந்த ஆசிரியர் அப்படி கம்பை கொண்டு வந்தாலே உள்ள அது வேற விஷயம். அப்போ இவருக்கு நாம எப்படி இருக்குன்னு சொன்னா இவரை காணும் போது நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு நேருக்கு வருவோம்னா எத்து குப்பா காட்டிடுவோம். அப்ப சார் உனக்கு அவர் சொல்றாரு, நான் வருகிற போது சிலர் என்னை காணும் போதே ஒழித்துக் கொள்வோம், என் திசைக்கு வரமாட்டேன். சிலவன் எத்து குப்பா மாட்டிடுவான். உடனே ஒரு வணக்கம் தருவான், சார் வணக்கம். எப்படி வணக்கம் தருவான்? சார் வணக்கம். வணக்கம் எப்படி இப்படிதானே வணக்கம், சார் வணக்கம். அதுக்கு அர்த்தம் என்ன? இது பொக்கு வணக்கம். இதுக்குள்ள ஒண்ணும் இல்லை. இது வந்து பொக்கு வணக்கம். சார் வணக்கம் ஒரு வணக்கம் தருவான். இது பொக்கு வணக்கம். இவன் வந்து நமக்கு மாட்டிட்டாரு, இவன் எல்லாம் ஒரு மனுஷனா அப்படி என்று சொல்லி எத்து குப்பா நான் மாட்டிக்கிட்டேன் ஒரு வணக்கம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனதில் மனம் புதிதாக என்னுடைய பழைய சோகம் அப்படியே தான் இருக்கிறது. நான் காணுகிற பாஸ்டர் காணுகிற போது ஐயா வணக்கம் சொல்லு, இவன் இந்த இடத்துல எப்ப போவான், இவன்
இன்றைய காலகட்டங்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்திக்கிற காரியங்கள், செய்கிற காரியங்கள் இந்த அநேக நேரங்களில் நம்முடைய மனதில் இருக்கிறது. சில நேரங்களில் நான் தான் எல்லாம், என்னை விட்டால் என்று நினைக்கிற மனப்பாம் ஆண்மைகள் இன்று நம்முடைய மனங்களை விட்டு மாறும். என்னுடைய மனம் அப்படித்தான். ஆனால் பவுலப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறாரா? கடவுளுடைய சித்தம் வேறு, கடவுளுடைய எண்ணம் வேறு, கடவுளுடைய விருப்பம் வேறு. இவற்றுக்கு நீ ஒப்புக் கொடுக்கப்படுகிற போது மனம் என்ன செய்ய வேண்டும்? புதிதாக கடவுளுடைய நன்மை என்ன, பரிபூர்ணமான சித்தம் என்ன, நீ இவற்றை பகுத்தறிந்து மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இன்று பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். என்னுடைய மனம் புதிதாகப்படுகிற போதுதான் ஆண்டவர் இயேசு யார் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். என்னுடைய மனம் புதிதாகவில்லை, மனம் மறுரூபமாகவில்லை, மனம் பழைய நிலையிலே காணப்படுகிறது என்று சொன்னால் என்னுடைய மனம் எப்படி புதிதா? இன்று நம்முடைய மனம் புதிதாகப்படுகின்ற நிலையில கடவுள் வாய்ப்புகளை தருகிறார். திருமறையின் மூலமாக, சாக்கிரமத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய மனம் புதிதாகிறதா என்பதை நாமே சிந்தித்து இந்த கடவுள் சகலத்தையும் அறிகிறார். என்றால் இந்த வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் அவருக்கு. அதைத்தான் சங்கீதக்காரன் அழகாக படிக்க கேட்ட சங்கீதம் 138 அதிகாரம் 6வது வசனத்துல படிக்கிறோம். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமை ஆனவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். சங்கீதக்காரன் சொன்ன கடவுளை உயர்த்தவர். அவர் யாரும் நோக்கி பார்க்கிறார்? தாழ்மை உள்ள இருதயத்தாரை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமை ஆனவனை தூரத்தில் இருந்து அப்படியானால் இன்று நம்முடைய வாழ்க்கையில நான் கடவுளை எப்படி அறிந்திருக்கிறேன்? இன்று நம்முடைய நிலைகளில் நான் கடவுளை அறிந்து கொள்வது, நான் கடவுளை அறிந்து கொள்வது, நான் கடவுளை என்னுடைய நிலையில் இருந்து கொண்டு கடவுளை அறிந்து கொள்கிறேன், என்னுடைய சூழ்நிலையில் இருந்து கொண்டு கடவுளை அறிந்து கொள்கிறேன். ஆனால் பேதுரு அப்படி அறிந்து கொள்ளவில்லை. அவர் ஜீவனுள்ள கடவுள். இந்த அதிசயங்கள், இந்த அற்புதங்கள், இந்த வல்லபெரும் காரியங்கள் ஒரு சாதாரண மனிதனால் சொல்ல முடியாது. இயேசு தன்னை மனுஷகுமாரன் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டால் ஒரு மனுஷனால் செய்ய முடியாது. அது இறைவனால் கூடும் என்பதை அறிந்து கொண்ட பேதுரு சொன்னார், நீ ஜீவனுள்ள கடவுளின் குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இன்று நானும் நீங்களும் கடந்து வந்த பாதைகள், கடந்து வந்த வாழ்வுகளை திரும்பி பார்த்து ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணித்து நம்மை நாமே நோக்கி பார்ப்போம். இறைவன் யார் என்பது நமக்கு தெரியும். நம்முடைய கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகளும் நீங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி நாம் திரும்பி வந்த பாதைகளை நோக்கி பார்க்கிற போது என் ஆண்டவர் இயேசு எனக்கு யாராக இருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, என் ஞானம் அல்ல, என் சித்தம் அல்ல, கடவுளுடைய ஞானத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிற போது நம்முடைய நன்மை பரிபூர்ணமான சித்தம் நான் அகுத்தறிந்து என் மனம் புதிதாகிற போது ஆண்டவர் யார் என்பது எனக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கையில நான் துன்பத்துல தான் வாழுகிறேன், நான் போராட்டத்துல தான் வாழுகிறேன், நான் பலவீனத்துல தான் வாழுகிறேன். ஆனா கடவுள் என்னை பார்க்கின்றார், கடவுள் என்னை பார்க்கின்றார். ஆனால் என்னுடைய தாழ்மை அவர் அறிகிறார், என்னுடைய தாழ்மை அவர் அறிகின்றார். அவர் தூரத்திலிருந்து அறிகின்றவரார், வேட்டிகளுடன் தூரத்திலிருந்து பொதுவாக இயேசு சொன்னார். ஒரு நிகழ்வை சொன்னார். சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9-14 ஒரு ஆலயத்தின் வாசல் முழங்கால் படிக்கிட்டு இந்த மாயக்கார் தன் மார்பில் அடித்துக் கொண்டு அந்த வேத பதம் படிக்கிற போது 13வது வசனத்துல படிக்கிறோம். 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல தன் மார்பில் ஆயக்காரோ தூரத்திலிருந்து தன் மார்பில் அடித்துக் கொண்டு கடவுளே பாவியாகி எனக்கு இறங்கும் என்று வேண்டுதல் செய்தார். அவன் அவனுடைய வேண்டுதல் நாம் யாரை குற்றப்படுத்தார்? அவனுக்கு ஒரு கடவுளே தன் மார்பில் அடித்துக் கொண்டு அவன் கடவுளே பாவியாகி எனக்கு இறங்கும் என்று சொல்லி வேண்டுதல் செய்தார். ஆண்டவர் சொன்னார், தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இந்த தாழ்மையுடைய இதயங்களை ஆண்டவர் தூரத்திலிருந்து அறிகின்றவராக தாழ்மையுள்ள இதயங்களை அறிகின்றார். மேட்டிமையானவரை தூரத்திலிருந்து அறிகிறவர் நான் என் மேட்டிமைகளை களைந்து நான் ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்மையாய் வருகிற போதெல்லாம் இறைவன் யார் என்பது நான் உணர்ந்து கொள்கிறேன். இறை சமூகத்தில் நான் எப்படி இருக்கிறேன், ஆண்டவர் என்னை பாதுகாக்கின்றவராக இருக்கிறேன். இன்று நம்முடைய வாழ்க்கையில நாம் கடவுளை அறிந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்கிற மக்களாக இறை சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்து வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நடுநாயகமாக
ஆண்டவரை சகலத்துக்கும் சகலமாக இருந்து நம்மை நடத்துகின்றவராய் இருக்கிறார். அப்படி பாவத்தில் வாழ்ந்தது, நாம் பாவிகளாய் காணப்பட்ட போது, கெட்டு போய் சபிக்கப்பட்ட போது நம் மீது அன்பு கொண்ட கடவுள் நம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை சிலுவை பாட மரணங்களுக்கு உட்படுத்தி வீழ்த்துவதன் மூலமா நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். அப்படி நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிற நாம் கிறிஸ்துடைய சிந்தையை அறிந்து கொண்டு அவரில் நிலைத்து வாழ்வோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சகல நிலைகளிலும் பாக்கியமான நன்மைகளை தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று ஸ்தோத்திர பலியிடும். கடவுளே சுத்தை இருதயத்தை நாம் யாவரும் இறை சமூகத்திலே முழங்கால் படித்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்விலே கடந்து வந்த பாதைகளிலே, நம்முடைய சிறுமை எளிமைகளிலே, தனிமை பாடுகளிலே, உபத்திரவம் சஞ்சலங்களின் மத்தியிலே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி எப்படியெல்லாமோ நாம் பட்ட துன்பங்கள் துயரங்களின் மத்தியிலெல்லாம் நம்மை அற்புதமும் ஆச்சரியமாய் நடத்தினார். ஒரு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். நம்முடைய உடைந்த உள்ளங்களை இறை சங்கத்துல வைக்கிறோம். ஆண்டவர் கடந்த காலங்களை, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, தோண்டி எடுக்கப்பட்ட குழிகளை நோக்கி பாருங்கள். ஒரு ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கிற போது சாராளின் மூலமாய் சந்ததிகளை பெருகச் செய்தவர். இதோ வாழ்வு தந்த இறைவனை நோக்கி பார்ப்போம். நம்முடைய கண்ணீரை துடைத்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இதோ பயப்படாதே சிறு மந்தையே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அந்த ஒரு பேதுரு இயேசுவை குறித்து சாட்சியிட்டார். நம்முடைய சாட்சியம் எப்படி இருக்கிறது? நம்முடைய அறிக்கை எப்படி இருக்கிறது? நாம் ஒரு கணம் நம்மை நோக்கி நம்மை நாமே சோதித்து அறிவோம். இதில் அநேக குறைகள் உள்ள ஆண்டவரே, இதில் அநேக பிள்ளைகள் உள்ள ஆண்டவரே, நீரோ மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கடவுளோ இதயத்தை காண்கிறீர்கள். பாவ சிந்தைகள், அடப்பல்லாத நினைவுகள் யாவற்றையும் எங்களை விட்டு அகற்றி உமக்கு பிரியமாய் வாழ கிருபைத்தார். பலவீன நேரத்துல ஆண்டவர் பலம் தந்தி எவ்வளவோ துன்பங்களை கஷ்டங்களை தாண்டி கடந்து வர கிருபை செய்து ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என்னுடைய வேதனை துன்பத்தை மாற்றும் பாடுகள் பயங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். ஆண்டவரை பயத்தோடு வாழ்கிற எதிர்காலம் என்ன ஆகும்? என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் என்ன ஆகும்? என்னுடைய குடும்பம் என்ன ஆகும் என்று சொல்லி அங்கலாய்ப்பு மிகுந்த நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி நம்முடைய வாழ்வின் தேவைகளை, வாழ்வு சார்ந்த காரியங்களை இறை சமூகத்தில் வைத்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கூப்பிடு நீ பாதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பாதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இன்று உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலை
மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல கடவுளே, மகிழ்ச்சி நிறைந்த ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்திற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பரிசுத்த சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நாங்கள் என் ஆண்டவர் இயேசு யார் என்பதை எங்களுடைய வாழ்வினோடு கூட நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்தேன். ஆண்டவரே, இயேசு யார் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள, அவருக்கு பிரியமானவற்றை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்க கிருபை செய்தி ஸ்தோத்திரம். இதோ உடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் பேரான் ஆசீர்வதி. அவர்களோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், பல தேவைகளோடு வந்திருக்கலாம், பலவீனங்களோடு வந்திருக்கலாம். இயேசு சுவாமி ஒவ்வொரு மக்களுடைய ஜெபங்களை கேட்கும். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் பதில் கொடுக்கிற தேவன். கேளுங்கள், என் நாமத்தில கேளுங்கள், பிதா மகிமைப்படும்படி தருவேன் என்று சொன்னீரேன். நீங்கள் இதுவரையில் கேட்கவில்லை, கேளுங்கள் என்று சொன்னீரேன். ஆமாண்டவரே, இதோ எங்களுடைய உள்ளம் திறந்து, என்னுடைய சரீர கண்களை அடைத்து, அக கண்களை திறந்து ஆண்டவருடைய திரு சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு நேர்ந்த நிந்தை போதும் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வேளையில் இறங்கியுடைய ஜெபத்தை கேளு. உடைய பலவீனங்களை மாற்று, உடைய காயங்களை மாற்று, மெய்யான சமாதானம் தான். துன்பங்களை மாற்று, துயரங்களை மாற்று, வேதனைகளை மாற்று, கண்ணீர் கவலைகளை மாற்று, நோய் நொடிகளை மாற்று, சத்துருவின் போராட்டம் என்று விடுதலை தார், அந்தகார கிரிகள் என்று விடுதலை தார், மனித சதிகள் என்று கிருபை தார், விடுதலை தந்து காத்தருளும் என்று சொல்லி நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து நோக்கி துதித்து பாடு, திருவசனங்களை வாசித்து தியானிக்க ஜெபிக்க எங்களையே உடைய திரு சமூகத்திலே படைக்கும்படி காத்திருக்கிறோம். நீர் நன்மையினாலங்களை நிறைத்தரும், உடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தான். நீரங்களை காத்தரும், உடைய குடும்பங்களை ஆசீர்வதே. பொல்லாப்புக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன ஆண்டவர் எல்லா பொல்லாப்புகளுக்கும் விலக்கி எங்களை காத்துக்கொள்ளும். அதே போல ஆண்டவர் எல்லா தடைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். அதே போல பிள்ளைகளை ஆசீர்வதி, மருமக்களை ஆசீர்வதி, பேர பிள்ளைகளை ஆசீர்வதி காத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரை தன்னுடைய பிள்ளைகளுக்காக, மருமக்கள் பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்கள். உள்நாடுகள் வெளிநாடுகளில் வாழுகிற தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் காத்தருளும் என ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த சமூகத்தில் எப்போதுமே எங்களை தாழ்த்தட்டும் ஆண்டவரே. தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார் இது வேறு சொல்லுகிறது. அநேக நேரத்துல உடைய பரிசுத்த சமூகத்துல நிர்விசாரமாய் காணப்படுகிறோம். எங்களை மன்னியும், உடைய ஜெபங்களை கேளு, விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு செவிகொடு. அநேக நேரங்களில் ஆண்டவரே, நீர் வருகிற இடம், நீர் வாசம் பண்ணுகிற ஆசீர்வாதமான இடம், அந்த வனாந்தரத்தில் மோசேயை பார்த்து சொன்னி காலில் இருக்கிற பாதரட்சைகளை கலத்தி போடு. அநேக நேரங்களில் காலில் இருக்கிற பாதரட்சைகளை கலத்தி போட மனமில்லை. ஆண்டவருடைய சொந்தத்துல கால் மேல் கால் போட்டு எங்களை நாங்களே பேர்மை உடையவர்களாக மாற்றுவர்களாய் காணப்படுகிறோமே. தாழ்மையில் ஆண்டவரே, தாழ்மையில் இருந்திருந்தார் கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். என்னுடைய வீட்டுல ஒருவர் சத்தம் போட்டார், என்னால் விட முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல கர்த்தருடைய சமூகத்துல வீட்டுல நாங்கள் சத்தம் போடவோ பேசவோ எங்களுக்கு எந்த மன மடியும் இல்லாதவர்களாய் காணப்படுகிறோமே. ஒரு கிரமங்களையே சோதித்து பார்த்து உடைய குறைகள் பிள்ளைகளை உடைய சமூகத்தில் அறிக்கை எடுக்கிறோம். உடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவரே, உடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவர்களே, நெருக்கமான விடுதலை தான், ரட்சிப்பின் சந்தோஷங்களை தான், உடைய நீதி எங்களில் வெளிப்பட கிருபை செய்யும். உடைய ரட்சிப்புகளுக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறேன். உடைய ரட்சிப்பில் நாங்கள் கலிகூறும்படி கிருபை தாரும் என ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் அமைதி சமாதானங்களை தான், தீவிரவாதங்கள் பயங்கரவாதங்களை மாற்றும் தேச தலைவர்கள் பாதுகாப்பு பணியில் பிள்ளைகளை காத்தருளும். கைவிடப்பட்ட பிள்ளைகள், அனாதைகள், ஆதரவற்றோர், ஏழைகள், கைவிடப்பட்ட பிள்ளைகள், தெரு ஓரங்களில் வாழுகிறவர்கள்,
வீடு வாசலின்றி காணப்படுகிற பிள்ளைகள், ஆண்டவர் பசியோடு வறுமையோடு காணப்படுகிற பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராய் இருக்கிற தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி நன்மை செய்யும். எல்லாரையும் காத்தருளும் ஆண்டவரே. இடைய திருச்சல் அநேக மக்கள் உண்டு. இடைய சமூகத்துல வர மனமற்றவர்களாய் காணப்படுகிறோமே. இடைய உள்ளத்துல ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல பேசும் கர்த்தரை தேட, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல தேடுகிற மனங்களை ஒவ்வொரு மக்களுக்கு தான் ஆண்டவரே. தூரமாயும் எவ்வளவு நாட்கள் ஆயினும் எந்த சொந்த காரியங்கள் கடந்து செல்லுகிற எங்களா வாரத்தில் ஒரு நாள் இறை சமூகத்துல காத்திருக்க மனமில்லை ஆண்டவரே. உடைய மனம் புதிதாக வேண்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளையுடைய உள்ளத்துல ஆண்டவர் பேச வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். உடைய சமூகத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதி ரெட்டிப்பான நன்மைகளை தான் எங்களை படைக்கும் திரு சமூகத்துல காணிக்கைகளை படைக்க இருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரியும் ஆசீர்வதி எங்களுக்கு நன்மை புதிகனமே உமக்கு ஒருவரா பெரிய அதிசயங்களை நாமத்துல வேண்டி கொண்டாடுகிறோம். எங்கள் செவங்கள் அன்பு நிறைந்த பரமப்பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதா, உடைய ராட்சியம் வருவதா, உடைய சித்தம் பரமண்டலங்களிலே பூமியில் சென்றார். அந்த ஆதாரத்தில் எடுத்தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்து பாவ கடன்களை எங்களை சோதனைக்குள் பிரவேசம் ராட்சியம் வல்லமை மகிமை என்னதை கொண்டுள்ள ஆமென். அறிவிப்புகள் 28/8/2026 ஞாயிறு சபைகள் பிறந்த நாள் வருகிற 25/8/2026 தனது பிறந்த நாளை கொண்டாடுகிற திருமதி சுரேகா ஜான்சன் டாக்டர் திரு கல்யாணி அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 28/8/2026 அன்று தனது பிறந்த நாளை கொண்டாடு தற்பொழுது அமெரிக்க தேசத்தில் வசித்தரும் திரு அருண் திருமதி லிடியா அருண் அவர்களுக்கு திருமண செல்வன் ஷேக் நேதன் அருண் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண நாள் வருகிற 28/8/2026 அன்று தங்களது திருமண நாளை கொண்டாடும் சபைக்கு திருமதி ஆஷா திரு கோபி அவர்களுக்கு சபையின் சார்பில் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கைகள் ஞாயிறு ஆராதனை காணிக்கை 5011 ரூபாய், பிறந்த நாள் காணிக்கை 600 ரூபாய், மாத காணிக்கை 2500 ரூபாய், மொத்தம் 8011 ரூபாய். நாம் நமது ஆலயத்தில் சில வேலைகள் செய்வதாக உத்தேசித்துள்ளோம். அது சம்பந்தமானவரை நமது பொருளாளர் அவர்கள் ஆராதனைக்காக நாளை காலையில் மொத்தம் வந்துட்டு ஒரு 5,66,000 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க. வால் சீலிங் கிடையாது. நாட்டு வந்து ஃப்ரண்ட்ல ஒரு 2 அடி வந்துடும். இது வந்து 1 அடி ஹைட் வந்து மேல ஒரு 8 அடிக்கு போடுறாங்க. சென்டர்ல உள்ள ஆல்ட்ரு அது வந்து எடுத்து அதுக்கு மொத்தம் ஒரு 50,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அது நம்ம டாக்டர் ராயசர் ஃபேமிலி செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தேவைகள் இருக்குது. கடவுளை ஏவப்பட்டா நீங்க ஒவ்வொரு ஆளும் ஒரு இதை எடுத்துக்கலாம். பாலிசிலிங் சேர்க்கல. பாலிசிலிங் எப்படி ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வந்துருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து ஒரு 7 லட்சம் ரூபாய் வரும். இப்போ நம்மகிட்ட கையிருப்பு மொத்தம் 6 லட்சம் ரூபாய் தான் இருக்குது. நாளை காலைல சபைக்கு முடிஞ்சவங்க வாங்க, வந்துட்டு ப்ரேயர் பண்ணி வேலையை ஆரம்பிச்சு. 2 பக்கம் சீட்டு கொண்டு ரொம்ப வெயில் அடிச்சுட்டு மழை வந்துச்சுன்னா ரொம்ப கச்சா கொண்டு வரும். அதுக்கு ஒரு எஸ்டிமேட்டுக்கு நாளைக்கு தாரன் இருக்கிறாங்க. அதுவும் யாராவது முடிஞ்சா செய்யுங்க. இல்லை நாளை காலைல 9 மணிக்கு. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இன்றைய திருச்சபையுடைய தலைவர் திரு சாமுவேல், திருமதி மேரி சாமுவேல் அவருடைய மகள் ஜெமிவா சாலமன் அவர்கள் இந்த ஆலய ரெனோவேஷன் ஒர்க்குக்காக இந்த காலை பொழுது போதகராகிய இடத்துல 50,000 ரூபாய் காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மகள் என்னுடைய குடும்பத்தாருக்காக நாம் நம்முடைய தனிச்சபைகளிலும் நாம் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களோடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த நேரத்தில் கடவுளை மேன்மைப்படுத்தவும் நம்முடைய காணிக்கைகளை படைக்கணுமா நம்முடைய பாடல் 442வது பாடலை பார்க்கும். இந்த நாள் இந்த வாரத்திலே பிறந்த நாட்களை கொண்டாடுபவர்கள்
வேண்டும். ஏதாவது விசேஷ ஜபங்கள் இருக்க வேண்டுமானால் நல்லபடி கேட்கும். நம்முடைய பாடல் புத்தகம் 442வது பாடலை நாம் எழுந்து பாடுவோம். பாடுகிற போது கடவுள் நாம் மகிமைக்கென்று காணிக்கை செய்வோம். தேவம் திருமை புரி
அம்பரமே உறைவானது போன்று கம்பீரமாய் விசுவாசிகள் கம்பீரமாய் விசுவாசிகள் கிருபை புரிந்தவையார் இவரே கிருபை புரிந்தவையார் நீதம் கிருபை புரிந்தவையார் இவரே கிருபை புரிந்தவையார். நாம் யாவரும் இந்த ரூபமாக படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நாம் ஜெபித்து இறை ஆசியோடு தொழுகை நாம் நிறைவு செய்வோம். நாம் ஜெபிப்போம். எங்களை படைத்து பாதுகாத்து பராமரித்து எங்களுடைய வாழ்வின் தேவைகளை அதனதன் காலத்திலே சந்தித்து நேர்த்தியாய் நடத்தி வருகிற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, மகிழ்ச்சி நிறைந்த ஆசீர்வாதமான இந்த தொழுகை